எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளின் நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா? நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட செய்தி, இது சமுதாய சீர்கேடா இல்லை சாபமா? இன்று சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கும் மிகவும் மோசமான ஒரு விஷயம் இது. இது ஒரு விஷக்கிருமி போல எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டு இருக்கிறது. இதை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யாவிட்டால் இன்னும் வரும் காலங்களில் பெண் பிள்ளைகளுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். அதை நினைச்சால நெஞ்சம் குமுறுது. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்முடைய காதுகளில் சம்மட்டை கொண்டு அடித்தாற் போல இருக்கிறது இந்த செய்தி. இதை நாம் இப்படியே வளரவிடக்கூடாது. இதனால் பெற்றோர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநோயாளி ஆகிறார்கள். அவர்களின் நிலைமை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக உள்ளது. இன்னும் ஒரு சில குடும்பங்களில் அதிர்ச்சியில் உயிரை விடுகிறார்கள். ஒரு சில பெண் பிள்ளைகளால் மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நடைப்பிணம் போல வாழ்கிறார்கள் பெற்றோர்கள். பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமண ஏற்பாடு செய்து பத்திரிகை அடித்து ஊரெல்லாம் சொல்லி ஊரும் உறவும் மகிழ்வோடு இருக்கும்போது இந்த பெண் பிள்ளைகள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுகிறார்கள். எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம், நான் வேறு ஒருவனை லவ் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார்கள். எப்போதிருந்து என்று கேட்டால் பள்ளிக்கூடம் படிக்கும் போதிலிருந்து என்று சொல்கிறார்கள். எவ்வளவு தைரியம்! இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? யார் இவர்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது? அதாவது இந்த மாதிரி விஷயம் நாம் செய்யலாமா? இஸ்லாமிய பெண்களுடைய செயலா இது? நிச்சயமாக இந்த மாதிரி செயல்களுக்கு நாம் துணை போகக்கூடாது. இந்த பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தைரியம்! இன்று பெண் பிள்ளைகள் ஏன் இப்படி மாறிப்போனார்கள்? இவர்கள் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை, யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை, பெற்றவர்களை பற்றி கடுகளவும் யோசிப்பதில்லை. நாம் யார்? நம்முடைய மார்க்கம் என்ன? நாம் இப்படி நடக்கலாமா? நாம் இப்படி செய்வதால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்? மற்றவர்கள் நம்மை இழிவாக எண்ணுவார்கள், பேசுவார்கள். இதனால் நாம் சிறுமைப்படுத்தப்படுவோம் என்று நினைப்பதில்லை இந்த பெண் பிள்ளைகள். நாம் இப்படி செய்வதால் எத்தனை பேர் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்? நாம் இவ்வளவு மோசமான ஒரு சுயநலவாதியாக இருக்கலாமா? ஒரு நிமிடம் இந்த பெண் பிள்ளைகள் யோசித்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய துணிய மாட்டார்கள். உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த குடும்ப கௌரவத்தை ஒரு நொடியில் காற்றில் பறக்க விடுகிறீர்களே, இது நியாயமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்களெல்லாம் ஏன் இப்படி மாறிப்போனீங்க? உங்களை யார் வழிகெடுத்தது தெரியுமா? நீங்கள் முழுக்க முழுக்க சைத்தானின் வழியில் சென்று சிக்கி தவிக்கிறீங்க. பெண் பிள்ளைகளாகிய உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு வேண்டாமா? மனம் போன போக்கில் வாழலாம் என்று நினைத்து விட்டீர்களா? நிச்சயமாக அப்படியெல்லாம் ஒருபோதும் வாழ முடியாது. முழுக்க முழுக்க ஒழுக்க நெறியோடு தான் வாழ வேண்டும். முதலில் பெற்றோருக்கு கட்டுப்படணும், நம்மோட ஊருக்கு கட்டுப்படணும். ஊர் இல்லாமல் நாம் இல்லை. முதலில் நமக்கு நாமே அஞ்சணும், பெற்றோருக்கு அஞ்சணும், சொந்த பந்தங்களுக்கு அஞ்சணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த நம்முடைய இறைவனுக்கு முழுக்க முழுக்க பயப்படணும், மறுமைக்கு பயப்படணும். இன்று நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களே. ஏமா பெண் பிள்ளைகளை ஏமா இப்படி செய்கிறீங்க? உங்களை பள்ளிக்கூடத்துக்கு கல்வி கற்கத்தானே அனுப்புகிறாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதை விட்டுட்டு லவ் பண்ணுறோங்கிற பேரில் உங்களை நீங்களே அழித்து குடும்ப கௌரவத்தை காற்றுல பறக்க விடுறீங்களே. உங்கள் குடும்பத்தாருடைய சாபத்தையும் வேதனையும் வாங்கி கொள்றீங்களே. இதில் நீங்கள் என்ன சந்தோஷம் அடைய போகிறீங்க? இந்த செயலால் உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிருமே. இதை நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்க மாட்டீங்களா? எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்படி அநியாயம் செய்கிறீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு அழகான மாப்பிள்ளையை பெற்றோர் பார்க்குறாங்க. நீங்கள் காலம்பூரா நல்லா இருக்கணும் என்று நினச்சி உங்களுக்காகத்தானே உயிர் வாழ்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் நினச்சி பார்க்க மாட்டீங்களா? உங்களோட இந்த செயலால் உங்கள் கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. இது கூட உங்களுக்கு தெரியாதா? அறியாத வயசில் வர்றதுக்கு பேர் காதல் இல்லை, இது சைத்தானின் சதி.
உங்களை சைத்தான் இழிவுபடுத்துகிறான். இது உங்களுக்கு தெரிவதில்லை. பெண் பிள்ளைகளை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக நல்ல விஷயத்திற்காக எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள். அந்த விஷயத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து அதில் வெற்றி வாகை சூடுங்கள். அதில் இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பான். அதை விட்டுட்டு காதல் அது என்று உங்கள் மனதை எதிலும் அலைப்பாய விடாதீங்க. உங்களை போற்றி வளர்த்த பெற்றோர் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை தேடி தருவார்கள். அதில் நீங்கள் காலம்பூரா நிம்மதியாக இருக்கலாம். அப்பேற்பட்ட திருமணத்தை தான் இறைவனும் விரும்புகிறான். அந்த திருமணத்தில் தான் இறைவனின் அருள் வளம் நிரம்பி வழிகிறது என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.